16 வருடம் கணவனாக இருந்த ஒரு சினிமா தயாரிப்பாளர் தற்போது மனைவியை அடித்து துரத்திவிட்டு மறுமணம் செய்திருக்கும் சம்பவம் திருச்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேகர் துரும்பாயி தம்பதியருக்கு மூத்த மகனாக பிறந்தவர்தான் கோபால். அதேபோல் சண்முகம் விஜயலட்சுமி தம்பதியினரின் ஒரே மகள் ராதிகா. ராதிகாவை பள்ளி பருவத்தில் இருந்தே துரத்தி காதலித்து வந்துள்ளார் கோபால். ஒரு கட்டத்தில் ராதிகாவின் பெற்றோருக்கு இந்த சம்பவம் தெரிய வரவே கோபால் பற்றி விசாரித்துள்ளனர். கோபாலோ அவ்வளவு நல்ல கேரக்டர் உடையவன் இல்லை என்பதே இவர்களுக்கு கிடைத்த தகவல். ஆனால் ராதிகாவோ பெற்றோரிடம் வற்புறுத்தியுள்ளார். மகளின் பிடிவாதத்திற்கு கட்டுப்பட்டு 16 வயது ராதிகாவை 22 வயதான கோபாலுக்கு 16 வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொடுத்தனர். கல்யாணம் பண்றதுக்கு வயசு கூட இல்லை சார். என்னையே என் பின்னாடியே தொடர்ந்து என் பள்ளி படிப்பையே வீணாக்கி என்னை படிக்க விடாம ஸ்கூல்லையும் எங்க போனாலும் என்னை தொடர்ந்து வந்துட்டு வற்புறுத்தி நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி இதை மாரி எனக்கு அந்த வயசுல என்னன்னு தெரியாது சார். இருந்தாலும் அவர் என்னை கட்டாயப்படுத்தி விரும்பாதப்ப என்னை கற்பழிச்சு கல்யாணத்துக்கு முன்னாடியே கற்பழிச்சிட்டாரு சார். இருந்து நான் எங்க அம்மா அப்பா அவங்கள கட்டி கொடுக்காம இருந்தாலும் அவனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி எனக்கு கெடுத்தவங்களுக்கே என்ன கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கல்யாணம் பண்ணேன் சார். அதுவும் ஒரே மகள் ராதிகாவுக்கு 80 பவுன் நகை மற்றும் அனைத்து சீராட்டுகளையும் பெற்றோர் செய்துள்ளனர். முதல் 2 மாதங்களுக்கு இனிமையாகவே கழிந்தது இவர்களது குடும்ப வாழ்க்கை. இதன் பின் தான் சுயரூபத்தை காட்டத் தொடங்கினார் கோபால். முதற்கட்டமாக கோபால் ஒழுங்காக வீட்டிற்கு வராமல் இருப்பதை வாடிக்கையாக கொண்டிருந்துள்ளார். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என கணவர் கோபாலை ராதிகா கேட்கும் போது தனக்கு சினிமா ஆர்வம் இருப்பதாகவும் படம் எடுப்பதற்காக அவ்வப்போது சென்னை போய் விடுவதாகவும் தெரிவித்துள்ளார். 60 நாள் 90 நாளுங்கிற மாரி அந்த 60 நாள் சார் என் கூட வாழ்ந்தாரு. அதுக்கப்புறம் இந்த பிள்ளை கருத்தரிச்சது கூட ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு என்ன ஒரு பார்த்தது இல்லை சார். அந்த வீட்டுல நாயாட்டம் காலையில எழுந்திரிச்சு நைட்டு வரைக்கும் வேலை பார்க்கணும் சார். எதுக்கும் நல்லது கெட்டதுக்கு எங்கேயுமே என்ன கூட்டிட்டு போனதில்லை சார். இந்நிலையில் வெளிவராத 2 தமிழ் படங்களுக்கு கோபால் தயாரிப்பாளராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கோபாலின் குடும்பமும் ராதிகாவின் குடும்பமும் பொருளாதார ரீதியாக அந்த அளவிற்கு வலுவாகவே இருந்துள்ளது. இந்நிலையில் திருச்சிக்கு திரும்பி வரும் கோபால் அந்த சமயங்களில் பல துணை நடிகைகளை வீட்டிற்கு அழைத்து வர ஆரம்பித்துள்ளார். இதை கண்டு மிரட்சி அடைந்த ராதிகாவிடம் மனைவி என்றால் கணவனுக்கு வேண்டிய பணிவிடைகள் செய்ய வேண்டும், அதை தவிர எதை பற்றியும் யோசிக்க கூடாது என்று கோபால் வரட்டு வேதாந்தம் பேசியுள்ளார். இதனால் தனது பெற்றோர் வேண்டாம் என்று சொன்னதையும் மீறி இவனை கட்டிக்கொண்டோமே அதற்கு தண்டனையா இது என பல நாள் வேதனை அடைந்துள்ளார். மேலும் வீட்டிற்கு பெண்களை அழைத்து வந்து உல்லாசமாக இருக்கும் கணவனுக்கு பணிவிடையும் செய்துள்ளார். ஏனென்றால் இதற்கு மறுப்பு தெரிவித்ததற்காக மனைவி ராதிகாவை அடித்து துன்புறுத்துவதையும் செய்துள்ளார் கோபால். ஒரு கட்டத்துக்கு மேல அவர் பல பெண்கள் தொடர்பு வந்துச்சு சார். வீட்டுக்கே கூட்டிட்டு அந்த பொண்ணுக்கு நான் பணிவிடை செஞ்சார். யாரை கூட்டிட்டு வராங்களோ அவங்களுக்கு நான் சேர்ந்து பணிவிடை செய்யணும் சார். அப்படி இருந்தாதான், இல்லாட்டி நீ வாழா வெட்டியா வீட்டுக்கு போயிடணும். நான் விரும்பி நான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தேன். திருப்பி அவங்க வீட்டுக்கு நான் பிடிவாதமா ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்காக நான் மீறி அவங்க வீட்டுக்கு நான் போகக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாம் கொடுமையை அனுபவிச்சேன் சார். என்ன மாரி எந்த பொண்ணுமே அந்த மாரி கொடுமைப்பட்டிருக்க முடியாது சார். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 16 வருஷம் புருஷன் வீட்டுல இருந்து புருஷன் இல்லாத ஒரு கொடுமையா வாழ்ந்தேன் சார். ஆசை பாசம் எதுவுமே இல்லை சார். நல்லது கெட்டது எதுவுமே இல்லை சார் என் வாழ்க்கையில. கோபாலுக்கு மனைவியான காலகட்டத்தில் இருந்தே வீட்டு வேலைக்காரியாகவே ராதிகா பயன்படுத்தப்பட்டார். ராதிகாவுக்கு துணையாக கோபாலின் மாமனார் சண்முகம் மட்டுமே இருந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு கோபால் கவிதா என்ற மாணவியை கற்பழித்துள்ளார். இந்த சம்பவத்தால் காவல் நிலையத்திற்கு அலைந்து திரிந்த கோபால் பின்னாளில் அதிலிருந்து எப்படியோ வெளிவந்துள்ளார். கோபாலின் காமலீலைகள் இதோடு நின்றுவிடவில்லை, அதற்கு பிறகும் தொடர்ந்துள்ளது. கன்னியாகுமரியை சேர்ந்த துணை நடிகை ஒருவருடன் மாத கணக்கில் மயங்கி கிடந்துள்ளார் கோபால். காம வெறி பிடித்தவராய் மட்டுமல்ல, கொலை வழக்கு ஒன்றிலும் சம்பந்தப்பட்டவராக இருந்துள்ளார். பாரதிதாசன் என்பவரை மிளகாய் பொடி தூவி கொன்ற வழக்கில் கோபாலுக்கு தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது. 2 வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணு கற்பழிச்சு, இன்னொரு கேஸ்ல கவிதாங்கிற பொண்ணு கற்பழிச்சு அந்த பொண்ணு கேஸ் போட்டு அந்த பொண்ணுக்கு பணத்தை கொடுத்து வெளியில வந்தார் சார்.
அதுக்கப்புறம் ஒரு மர்டர் கேஸ்ல மாத்தினா சார். அதுக்கப்புறம் இன்னொரு பாரதிதாசன் கொலை வழக்குல இப்படி மர்டர் கேஸ்ல பண்ணி என்னை வீட்டுல இருக்க நான் ஏதாச்சும் நியாயம் கேட்க போனா மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திடுவேன், நீ என்ன செஞ்சிருவ, நீ என்ன பண்ணிடுவ அப்படின்னு என்னையும் என் பிள்ளையுமே அடிச்சு எனக்கு அடிச்சா ஃபிக்ஸ் வந்துடும் சார் அப்படின்னு கூட பார்க்காம அடிச்சு காரி துப்புவாங்க சார் என் மூஞ்சிலேயே. இதற்கெல்லாம் ஒருபடி மேலாய் ராதிகாவுக்கு நடந்த மற்றொரு கொடுமை என்னவென்றால், இரவு நேரங்களில் கோபாலின் தம்பி வீரா குடித்துவிட்டு வந்து கதவை தட்டுவதுதான். இது பற்றி கண்டுகொள்ளாத கணவன் கோபால், நீ ரொம்ப அழகா என ராதிகாவை கேட்டுள்ளார். ஒரு கட்டத்தில் ராதிகாவை மண்ணெண்ணெய் ஊற்றி கொன்று விடுவேன் என்று மிரட்டியுள்ளார் கோபால். அவங்க தம்பி வந்து குடிபோதில் நைட்ல வந்து கதவை தட்டுவான், அவன் அண்ணன் இல்லாத நேரத்துல. இதெல்லாம் அவங்க வீட்டுல சொன்னா இதெல்லாம் குடும்பத்துல நடக்காத விஷயமா, யார் குடும்பத்துல நடக்காதது, இதெல்லாம் நீ அனுசரிக்காம என்ன பொம்பளை அப்படிம்பாங்க. இப்படி பல கொடுமைகளுக்கு ஆளான ராதிகாவுக்கு தற்போது 14 வயதில் 9ஆம் வகுப்பு படிக்கும் பிரவீன்குமார் என்ற மகன் இருக்கிறார். பிரவீன்குமாருக்கு தகப்பனாக கோபால் எதுவும் செய்ததில்லை. பிரவீன்குமாரை பள்ளியில் சேர்த்து ஆளாக்கியது முதல் அத்தனையையும் தாய் ராதிகாவும் தாத்தா சண்முகமும் மட்டுமே செய்து வந்துள்ளனர். எங்க அப்பா எனக்குன்னு ஒன்றும் செஞ்சதில்லை. நான் பிறந்ததுலேருந்து எனக்கு இன்னும் சட்ட துணி கூட வாங்கி கொடுத்ததில்லை. எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் தாத்தா கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் இன்னும் ஒன்றும் பார்த்ததில்லை. எங்கள் அப்பா என்ன கல்யாணம் பண்ணி நான் போய் கேட்டதுக்கு நான் அப்படி தான் இருப்பேன், உன்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ. நான் இன்னும் பிறந்ததுலேருந்து ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் கூட எங்கள் அம்மா தான் வந்து சுட்டு கையெழுத்துலாம் போடுவாங்க. இன்னும் வந்து எங்கள் அப்பா எதுக்குமே போட்டதில்லை. டிசி கையெழுத்தில் கூட எங்கள் அம்மா தான் போட்டிருக்காங்க, இன்னும் எதுக்கும் போட்டதில்லை. இப்படியாக பல இன்னல்களை கணவன் மூலம் அனுபவித்து வந்த ராதிகாவுக்கு தற்போது மேலும் ஒரு இடி விழுந்துள்ளது. கடந்த 6 மாதத்திற்கு முன்பு கர்லா என்ற பெண்ணை அவரது பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்திருக்கிறார் கோபால். இந்த சம்பவம் கேட்டு அதிர்ந்து போன ராதிகா நியாயம் கேட்க போன இடத்தில் அடித்து துரத்தப்பட்டிருக்கிறார். இன்றில்லை என்றாவது ஒரு நாளாவது திருந்தி வருவார் என்று நினைத்த ராதிகாவுக்கு இந்த சம்பவம் வேறு அதிர்ச்சியை கொடுத்தது. இதனால் பொறுத்து பார்த்த ராதிகா தற்போது நியாயம் கேட்டு திருச்சி காவல்துறை அலுவலகத்திற்கு வந்துள்ளார். தன்னை தொடர்ந்து சித்திரவதைக்கு ஆளாக்கியது மட்டுமல்லாமல் இன்னொரு பெண்ணை மறுமணம் செய்திருக்கும் கோபாலை காவல்துறை தண்டித்து தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்றும் மேலும் தனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் ராதிகா கூறுகிறார். எனக்கு நியாயம் கேட்கணும் சார். இவ்வளவு பெரிய பையனை என்னை வெட்டி விட்டு இத்தனை வருஷம் வாழ்ந்ததுக்கு அர்த்தம் இல்லாம ஆனா அதே நாணயம் இல்லை நிக்கணும் சார். எனக்கு நியாயம் வேணும் சார். எனக்கு யாருமே இல்ல சார். அம்மா அப்பா நான் உயிருக்கு பயந்துட்டு யாரும் வர மாட்டேங்கிறாங்க சார். நானே என் பிள்ளைங்க தான் சார் ஒண்டியா வந்து நிக்கிறோம். எனக்கு இவங்க தான் சார் நியாயம் கேட்டு வாங்கணும் சார். கணவன் வந்து இந்த மாதிரி இருக்காருங்கிறது அநேகமாக அவங்களுக்கு திருமணம் ஆன சமயத்திலே தெரிஞ்சிருக்கும். ஒரு 15 வருஷ காலம் அல்லது 16 வருஷ காலம் பொறுமையா இருந்து இந்த புகாரை கொடுத்திருக்கணும்ங்கிற அவசியம் இல்லை. அவங்களுமே ஏன் வந்து இவ்வளவு பொறுமையா வராங்கன்னு சொன்னா, குடும்ப மானம் இது வெளியில வரக்கூடாது அப்படிங்கிற அந்த பண்பாட்டை கடைபிடிக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருந்துகிட்டு தான் இவ்வளவு காலதாமதமா ஒரு புகாரை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கணவனோ ஆண் யாராக இருந்தாலும், கணவனோ சகோதரனோ தகப்பனோ யாராக இருந்தாலும் சரியாக நடந்து கொள்ளவில்லை, பண்பாட்டு சீரழிவை கொடுக்குறாங்க, குடும்பத்துக்குள்ள மோசமான உறவுகள் எல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா பெண்கள் வந்து தைரியமா நின்று அதை எதிர்க்கணும் அப்படின்னு தான் இருக்கு. அப்படி எதிர்க்கும் பட்சத்துல அவங்களுக்கு கண்டிப்பா சமூகம் ஒத்துழைப்பு கொடுக்கும். சினிமா தயாரிப்பாளராகவும் அரசியல் பலம் உடையவராகவும் விளங்கி வரும் கோபால் மனைவிக்கு இழைத்த துரோகத்திற்காக தண்டிக்கப்படுவாரா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.